ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் கோபி பாப்கார்ன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. காலிஃப்ளவரை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி கொதிக்கிற தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போது தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். தேவையான பொருட்கள் நம்ம எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவர், மைதா, சோள மாவு, ஆனியன் பவுடர், பெப்பர் பவுடர், கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் உப்பு. இப்போது ஒரு பெரிய பவுலில் வேக வச்ச காலிஃப்ளவர் எடுத்துக்கலாம். அது கூட மைதா மாவு 2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் சோள மாவு 2 டேபிள் ஸ்பூன், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா பொருட்களையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், பெப்பர் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், பொடி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி 1 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போது மீதி இருக்கிற இந்த மாவுலையே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு, அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கலாம். சோயா சாஸ் இருந்தால் 1/2 டீஸ்பூன் அதை ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நல்லா கரைச்சாச்சு. மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். காலிஃப்ளவர் மேலே கோட் பண்ணுறதுக்காக நான் பிரெட் கிரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை இந்த பேட்டரில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் எல்லா சைடும் நல்லா கோட் ஆகிற மாதிரி இந்த பிரெட் கிரம்ஸில் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக மேலே தூவுறதுக்காக ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: மிளகுத்தூள், சாட் மசாலா, தனி மிளகாய்த்தூள், ஆனியன் பவுடர், அப்புறம் பவுடர்டு சுகர். இப்போது ஒரு சின்ன பவுலில் தனி மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், சாட் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், ஆனியன் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் பவுடர்டு சுகரும் 1 டேபிள் ஸ்பூன். அது கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பேனில் பொரிக்கிறதுக்காக ஆயில் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவரை ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம்.
ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சோன்னா மேலே இருக்க கோட்டிங் மட்டும் சீக்கிரமாக கருகிடும், உள்ளே வெந்திருக்காது. எல்லா பக்கமும் ஈவனாக பொரியிற மாதிரி திருப்பி விடணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ தான் சாப்பிடும்போது நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இப்போது நல்லா பொரிஞ்சிடுச்சு, இதை எடுத்துடலாம். இப்போது பொரிச்சு வச்சுருக்க காலிஃப்ளவர் மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா பவுடரை தூவிடலாம். அது கூடவே சின்ன சின்னதாக கட் பண்ண கொத்தமல்லி தழையவும் தூவிடலாம். இப்போது அந்த மசாலா பவுடர் நல்லா எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். வெளியில் நல்லா மொறுமொறுன்னும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்குது. இப்போது நல்லா கரகர மொறுமொறு கோபி பாப்கார்ன் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.